தேவனுடைய அன்பு ஒரு சக்தி வாய்ந்தது, அது ஒரு வல்லமை வாய்ந்தது. ஜெயிக்க முடியாத அனைத்தையும் ஜெயிப்பதற்கு தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டாலே நிறைய வெற்றியை நாம் காணலாம். ஆகவே அன்பை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நான் இந்த எபேசியர் நிருபத்தை நான் படிக்கும் போதெல்லாம் அந்த 3வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனம் எனக்கு ரொம்ப தொடப்பட்டு எப்போதும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, உங்கள் அன்பை அறிந்து கொள்வதற்கு எனக்கு கொஞ்சம் ஞானத்தை தாங்கப்பா அப்படின்னு நான் பல நாட்கள் ஜெபித்திருக்கிறேன். ஆகவே ஆண்டவருடைய கிருபையினால் ஒவ்வொரு முறையும் நான் அந்த தேவ அன்பை பிரசங்கிக்கும் போதெல்லாம் எனக்கு அதிலிருந்து சில வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுக்குறார். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை அதை படிக்க படிக்க திரும்ப திரும்ப அது ஒரு பெரிய வெளிப்பாடாக நமக்கு கொடுக்கிறது, அது அறிவை கொடுக்கிறது. ஆகவே அந்த அன்பு என்பது ஒரு பெரிய முக்கியமான ஒரு செய்தி. தேவன் உங்கள் மீது அன்பாயிருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்வது மிக ஒரு முக்கியமான செய்தி. அதை நீங்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அதை எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சாதாரணமானதாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் உங்களை நேசிக்கிறார் என்கிற அந்த வார்த்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அது ஒரு பெரிய நற்செய்தி. அதை உங்கள் இருதயத்தில் அடிக்கடி நீங்கள் சொல்லி அதை என்ன செய்யணும்னா உங்களுக்குள்ள ஒரு உறுதியை கொண்டு வரணும். தேவன் என்னை நேசிக்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே நிலைக்க வேண்டும், வேரூன்றப்பட வேண்டும். பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. சார் பாருங்க, அங்கே பாருங்க, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. நீங்கள் எதில் நிலை பெற முடியும் அப்படின்னு அங்கே பவுல் எழுதுகிறார். அதை ரொம்ப நம்ம கவனிக்கணும். தேவனுடைய அன்பில் நீங்கள் வேரூன்றி. அப்போ நம்முடைய உறுதித்தன்மை எங்கே ஊன்றப்பட வேண்டும், நம்ம வேறு எங்கே ஊன்றப்பட வேண்டும், நம்ம எங்கே நம்ம நிலைச்சு நிற்கிறதுக்கு ஊன்றப்பட வேண்டும் என்பதை இங்கே நம்ம பவுல் எழுதுகிறார். அன்பிலே நீங்கள் வேரூன்றுங்கள். அப்படின்னா ஒரு மரம் எப்படி ஒரு பூமியில் தன்னுடைய வேரை விட்டு நிலைச்சிருக்கிறதோ அதே போல் ஒரு மனிதன் தேவனுடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று கர்த்தர் இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிகிறது? நீங்கள் வேறு ஊன்றப்பட வேண்டியது தேவனுடைய அன்பிலே. ஆமென். ஆகவே நம்ம புரிஞ்சுக்கணும், தேவன் நம்ம எல்லாரும் மேலேயும் அன்பாகவே இருக்கிறார். அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவர் சொல்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை அனாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்தீர், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை நான் இழுத்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற. அனாதி பூர்வ காலம் முதல் அப்படின்னா என்ன? முந்தின நாளில் இருந்தே உன் மேலே நான் எப்படி தான் இருக்கிறேன்னா நித்தியமான அன்பினால் நான் உன்னை நிரப்பியிருக்கிறேன் அப்படிங்கிற. எவர் லாஸ்டிங் லைஃப் அப்படின்னு நம்ம ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் படிக்கலாம். அதை அவர் முடிவில்லாத ஒரு அன்பை உங்கள் மேலே வச்சுருக்கிறார். அது எப்படி? பூர்வ காலம் முதலே உங்கள் மேலே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஏற்றுக்கொள்கிறீங்களா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் மேலே, என் மேலே, எல்லாரும் மேலேயும்
தேவனுடைய அன்பு என்பது ஏதோ இன்னைக்கு கிடைச்சதுன்னு கிடையாது. அவர் ஆதியிலிருந்தே, பூர்வத்திலிருந்தே, ஆரம்பத்திலிருந்தே தேவன் உங்கள் மேலே எப்படி இருக்கிறாரா? அன்பாக இருக்கிறார், உங்களை சிநேகிக்கிறார். அது என்ன அன்பு? நித்தியமான அன்பு. நீங்கள் தாவீதை குறித்து சொல்லும்போது பார்க்கலாம், மேல் என்றும் நித்தியமான கிருபையை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது என்னென்னா, ஒரு நாளும் கூட அவனிடத்திலிருந்து எடுக்கப்படாத காலங்காலங்காலமாய் அவனோடு இருக்கக்கூடிய கிருபை அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தான் தேவன் காலங்காலமாய், பூர்வ காலம் முதல் இந்த நாள் வரை, இன்னும் இந்த பூமியில் நம்ம வாழ்கிற நாட்கள் வரைக்கும் தேவனுடைய அன்பு உங்கள் மேலே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் வாக்குத்தத்தம் பாருங்க. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா இப்படி தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கிற போது தான் அந்த அன்பில் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா, ஒரு ரெஸ்ட்டில், இளைப்பாறுதலில் வாழ முடியும். இளைப்பாறுதலில் வாழ்கிறது எப்படி? தேவ அன்பில் நீங்கள் இளைப்பாற கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி அதை தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். தேவனுடைய அன்பில் இளைப்பாறுகிறது. நிறைய பேர் அவங்க வேலை பளு, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இப்படி பல விதமான நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களுடைய எல்லா விதமான எதிர்ப்புகள், இதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு டென்ஷனாக, பல விதத்தில் நீங்கள் தாக்கப்படுகிறது, பாதிக்கப்படுகிறது எல்லாமே இருக்கிறது. ரெஸ்டே இல்லாமல் வாழ்வாங்க பாருங்கள். ராத்திரிலாம் தூக்கம் இல்லை அப்படிம்பாங்க. ராத்திரி தூங்கவே முடிய மாட்டேங்க, அவ்வளோ மன கஷ்டம், அப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. சொல்கிறேன், இப்படிப்பட்டவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதலோடு வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவ அன்பை அறிந்து கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற எல்லாருமே அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை உங்கள் இருதயத்துக்குள்ளே தேவ அன்பை நீங்கள் அதிகமாக விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் என் மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறார் அப்படிங்கிறது வேதத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். நான்காவது வசனத்தை பாருங்க. தேவனோ இரக்கத்தில் ஐசுரியம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. பாருங்க, அவர் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனோ இரக்கத்தில் ஐசுரியம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என் மீது தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்னை அன்பு கூர்ந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? நல்லா கவனிங்க. இந்த அன்பு என்கிறது நாம் பார்க்கிற விதமான அன்பல்ல. இது நித்திய காலமாய், பூர்வ காலம் முதல் ஆரம்ப காலத்திலிருந்து தொடங்கின அன்பு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அன்பு மிகுந்த ஒரு அன்பாகவே இருக்கிறது. ஒத்துக்கொள்றீங்களா? உங்க மேல தேவன் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் தேவனுடைய அன்பை நம்ம கூட்டுறதுக்கோ நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். தேவனுடைய அன்பை யாரும் அதிகமாக இன்னும் கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறது முடியாத காரியம். தேவனுடைய அன்பை நம்முடைய தவறான செயல்கள் அல்லது தவறான பாவங்கள் அல்லது குறைவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய அன்பை குறைத்து விடும் என்று நினைக்கிறதோ அது முடியாத காரியம். தேவனுடைய அன்பை கூட்டவோ குறைக்கவோ எந்த செயல்களும் முடியாது. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், தேவனுடைய அன்பை எந்த செயலும் எந்த கிரியைகளை கொண்டும் நாம் அதை என்ன கூட்டி பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது. ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டது கிடையாது.
உங்கள் செயலை வைத்து, உங்களுடைய கிரியைகளை வைத்து தேவனுடைய அன்பு கூடும் குறையும் என்று சொல்வது தவறானது. அப்படி கிடையாது. தேவனுடைய அன்பு உங்கள் கிரியைகளை தாண்டி உங்கள் மேல் வைக்கிற அன்பு. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? வேதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவானில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 4வது அதிகாரம் நினைக்கிறேன், 4வது அதிகாரத்துக்கு வாங்க. 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், அங்கே பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு முந்தி நீங்கள் அன்பு கூர்ந்தேன்னு சொல்லலை, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். அப்போ பாருங்க, அன்பு எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, உங்களை கிரியைகளை வைத்து அது வேலை செய்கிறதில்ல. அவர் அன்பு என்பது அது என்றும் மாறாதது. அவர் உங்களுடைய கிரியைகளையோ செயல்களையோ உங்களுடைய தவறையோ பாவத்தையோ வைத்து உங்கள் மீது அன்பு கூறுகிறவர் அல்ல. அவருடைய அன்பு, நீங்கள் அவருடைய பிள்ளை என்கிறதுனால உங்கள் மேலே எப்போதும் அவருடைய அன்பு மிகுந்த அன்பாகவே இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆகவே தான் அப்படி நம்ம சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அங்கே முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க பார்ப்போம். தேவன் என்னிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆமென். ஆகவே நீங்கள் என்ன செய்தாலும் தேவனுடைய அன்பை ஒருபோதும் மாற்ற முடியாது. உங்கள் கிரியைகள் மாற்ற முடியாது, உங்கள் செயல்கள் மாற்ற முடியாது. நல்லதோ கெட்டதோ நீங்கள் செய்கிறதின் நிமித்தம் கூடுவதோ குறைவதோ கிடையாது. தேவ அன்பு எப்போதும் உங்கள் மேல் முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறதுனால் உங்கள் செயலை வைத்து அவர் அன்பு கூறலை. அவருடைய இருதயத்திலிருந்து நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். நான் தான் யார் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆம், நம்ம யாருங்கிறத நம்ம வெளிப்படுத்துறது மாதிரி அவர் நான் யாருங்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் அன்புள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் நம்ம இதை நல்ல ஒரு இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். பாருங்க, நிறைய பேருக்கு இந்த அன்பை புரிந்து கொள்ள முடியாததுனால நிறைய பேர் குற்ற உணர்வுள்ள இருக்கிறாங்க, தோல்வியினுடைய எண்ணங்கள்கிட்ட இருக்கிறாங்க. பல நேரம் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா, தேவன் நம்மளை வெறுக்கிறார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றப்படுவதற்கு ஒரே காரணம் என்னென்னா, தேவனுடைய அன்பை நல்ல ஒரு புரிதலோடு புரிந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குற்ற உணர்விலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீங்க. உங்கள் பிடியிலிருந்து, உங்களை பாவ பிடியிலிருந்து அது விடுதலையாக்கும். பிசாசினுடைய பிடியிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அன்பினுடைய வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பாருங்கள், அன்பினுடைய வல்லமை என்னென்னா, பாவத்தை மேற்கொள்வது. நம்ம நினைக்கிறோம் பாவம்தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாவத்தை விட தேவனுடைய அன்பு பெரியது. அதில் ஒரு பெரிய வல்லமை இருக்குது. நீங்கள் எவ்வளவு பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னு நினைக்கிறீங்களா, அதற்கு நீங்கள் தேவனுடைய அன்பை எவ்வளவு புரிந்து கொள்ளுகிறீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் முழுமையாக விடுதலை பெற முடியும். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை அப்படியே கடைப்பிடிச்சிட்டோன்னா பாவத்தில் நம்ம பாவம் செய்ய முடியாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு. நியாயப்பிரமாணம் பாவம் செய்யாதபடி தடுக்கலாம். ஆனால் பாவத்தை மேற்கொள்வதற்கோ பாவத்தை நீங்கள் ஜெயிப்பதற்கோ அதற்கு பலன் கிடையாது. நியாயப்பிரமாணத்துக்கு பலன் கிடையாது. அது உங்களை பயங்காட்டி தடுத்து வச்சிருக்கோம், அவ்வளோதான். அதை மீறுறவங்க நிறைய பேர் மீறிடுவாங்க. அதற்கு உங்களை பாவத்திலிருந்து ஜெயிக்கிறதுக்கான வலிமை அதுக்கு கிடையாது. பாவத்திலிருந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரே வலிமை எதுக்கு இருக்குதுன்னா, தேவ அன்புக்கு இருக்கிறது, தேவனுடைய கிருபைக்கு இருக்கிறது. அதனால தான் கிருபையையும் அன்பையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பாவம் பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க கிருபையும் அன்பும் பற்றி பேசினா
பாவம் செஞ்சிருவாங்க, பாவத்துக்குள்ளே போயிடுவாங்கன்ட்டு இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நியாயப்பிரமாணத்தை விட, நியாயப்பிரமாணத்திற்கு உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் பலனோடு ஜெயிப்பதற்கான பலன் அதில் இல்லைங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு முன்னிட்டு சொல்கிறேன், தேவ அன்பு உங்களை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, தேவனுடைய அன்பை முதல்ல நான் சொல்லிடுறேன், தேவனுடைய அன்பை நம்ம ஒரு நாளும் நம்மளை மாற்ற முடியாது. நம்ம மேலே இருக்கிற தேவ அன்பை ஒரு நாளும் குறைக்கவோ கூட்டவோ முடியாது, மாற்றவும் முடியாது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ரோமர் 8வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. 8வது அதிகாரம் 36, 37 வாசிங்க, 38, 39 வரைக்கும் பாருங்க. பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகள் நமக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிப்பவன், எல்லாரும் ஒரு சவாலா சொல்லுங்க பாப்போம், என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? எல்லாரும் சொன்னீங்களா? நான் சொல்றேன், நீங்க வாய் திறந்து சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நீங்க இந்த இந்த தேவனுடைய பலத்தை நீங்க அனுபவிப்பீங்க. ஆமா, ஏன்னா நீங்க விசுவாசித்து தான் வாய் பேசுறீங்க. அதனால இந்த தேவனுடைய அன்பில் இருக்கிற வலிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன் அப்படின்னா, எப்போ நீங்க வாயை திறந்து பேசுறீங்களோ அப்போ உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டவிழ்க்கிறீர்கள், ரிலீஸ் பண்றீங்க. நான் பலனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, என் பலனுக்கானதை நான் என்ன செய்றேன், நான் என்ன கட்டவிழ்க்கிறேன். நான் பலவீனம் என்னை கட்டி வச்சிருக்குது, ஆனால் நான் பலவீனத்தை நான் பார்க்கல, எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற பலத்தை பார்க்குறேன். ஆகவே இந்த பலன் என்று சொல்லுகிற போது, என் வாய் அறிக்கை பண்ணுகிற போது, நான் பலவீனத்திலிருந்து பலனுக்குள்ளே தாண்டி வருகிறேன். அதனால தான் உங்களை எப்போதும் வாய் திறந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சொல்லி சொல்லி பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியே நீங்கள் பாருங்கள், நீங்கள் நிறைய காரியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாகி பூரணமான ஒரு விடுதலைக்குள்ள வந்துடுவீங்க. அப்படிதான் நடக்குது. அப்போ நீங்க கொஞ்சம் கவனிக்கணும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இன்னொரு தடவை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஆமென். பாருங்க, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். என்னென்ன இருக்குதோ எல்லாத்திலையும் முழுமையாக வெற்றி பெறுகிறோம் என்று அங்கே பவுல் சொல்றார். அப்போ கிறிஸ்துவின் அன்பினால, கிறிஸ்து நம்ம மேல, தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பினால நாம் எல்லாரும் எல்லாத்தையும் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவங்களா இருக்கிறோமா? நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் என்னன்னா, நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தாதான் அவருடைய அன்பை நீ பெற்றுக்கொள்ள முடியும், நீ தேவனிடத்தில் அன்பு கூறும்போது தான் நீ எல்லாத்திலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது. அவருடைய அன்பு நம்ம மேல இருக்கிறதுனால நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப தேவ அன்பை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பா சொல்றேன், நீங்க முற்றிலும் எல்லாத்திலையும் ஜெயிக்கிறவங்களா இருப்பீங்க. சந்தோஷப்படுறீங்களா? கீழே பாருங்க, மரணமானாலும் ஜீவனானாலும் தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்மையானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று. ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன செய்யாது, முற்றிலும் என்னை பிரிக்க முடியாது. நான் முற்றிலும் என்னை இதெல்லாம் என்னை பிரிக்காது. இதில் இருக்கிற எதுவும் என்ன செய்யாது, பிரிக்காது. என்னை இவைகள் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணும். எத்தனை பேர் நான் சொன்னதை புரிஞ்சவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் என்ன ஜெயிக்காது, இதை நான் ஜெயிப்பேன்.
இது ஒன்றும் என்னை பிரிக்காது. என் வச்சிருக்கிற அன்பை இது ஒன்றும் பிரிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நல்ல அறிவு உங்களுக்கு வேணும் பாருங்க. என்ன அறிவு வேணும்னா, இந்த வியாகுலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாச மோசமோ உயர்வோ தாழ்வோ இது ஒன்றும் என்ன தேவனிடத்திலிருந்து பிரிக்காதுல்ல, அவருடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவனுடைய அன்பை விளங்கிக் கொள்வது, புரிந்து கொள்வது, அதை நீங்கள் விசுவாசிப்பது எவ்வளவு பெரிய வலிமை பாருங்க. நீங்கள் அன்பை, தேவ அன்பை பற்றிய அறிவுதான் உங்களுக்கான வலிமை, உங்களுக்கான வலிமை, வல்லமை, பலன். இங்கே இருக்கிற எந்த பிரச்சனையும் எதையும் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு பலனாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தேவ அன்பை நீங்கள் புரிந்து கொள்வது. ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கு தான் வலிமை இருக்குது பாருங்க. அவன் நினைக்கிறான் நிறைய நேரம் பாவம் தான் எனக்கு பெருசாக இருக்குதுன்ட்டு. இல்லை, பாவத்தின் வலிமையோட தேவனுடைய கிருபைக்கும் அன்புக்கும் பலன் இருக்கிறது என்பதை ஒருவன் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது அவனை பாவம் மேற்கொள்ளாது, அவனை கிருபை வெற்றி பெற செய்கிறதா இருக்கிறது. ரோமர் நிருபத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, 6வது அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. பாருங்க, பாவத்தினுடைய சம்பளம் என்னதான் சொல்லுங்க? பாவத்தினுடைய சம்பளம் என்னதான்? மரணம். ஒருத்தன் பாவம் செஞ்சால் அதுக்குரிய பலன், அதுக்குரிய கூலி என்னதான்? மரணம். ஆனால் பாருங்க, தேவனுடைய கிருபாவரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நீ பாவத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தேன்னா, பாவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது மரணம் தான் இருக்குதாக. ஆனால் கிருபையை பற்றியும் கிருபையினுடைய வெளிப்பாடை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா, அந்த கிருபைக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா நித்திய ஜீவன் இருக்கிறது. அப்போ கிருபைக்கா பாவத்துக்காக வலிமை இருக்குது? சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் விசுவாசிக்கிறதுல வலிமை இருக்குது. நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க? பாவத்தை பற்றியே விசுவாசிக்கிறீங்களா? பாவம் வல்லமையானதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதை விசுவாசித்தானா அது அந்த இதில் மரணம் தான் இருக்குது. ஆனால் ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு, ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு கிருபையை பற்றி நீங்கள் அறிவை பெற்றுக்கொண்டால் நீங்கள் ஜீவனை அனுபவிக்கலாம். ஆமென். ஜீவனை பெற்று நீங்கள் ஆளலாம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பாவம் என்பது நம்மளை ஆளக்கூடியதல்ல. அல்ல, நீங்கள் பாவம் நம்மளை ஆளக்கூடியதில்லை. யாரெல்லாம் கிருபைக்குள்ள வந்துட்டீங்களோ உங்களை பாவம் ஆளாது. பாவத்தை நீங்கள் மேற்கொள்ளுகிறவங்களா மாறிடுறீங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, இந்த ரோமர் நிருபத்தில் தான் வாசிக்கிறோம் பாருங்க, 14வது 6:14 பாருங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், ஆயத்தரன் சொல்லுங்க, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ளாது. ஆமென். நியாயப்பிரமாணத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கு. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55-56 பாருங்க. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தினுடைய கூர், எல்லாரும் சொல்லுங்க, மரணத்தினுடைய கூர் என்னதான்? நல்லா குறிங்க. மரணம் அதனுடைய கூர்மை பாவம்தான். பாவத்தினுடைய பலன் நியாயப்பிரமாணம். அப்போ பாவம் ஏன் நல்ல பலனா வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னா, அதில் என்ன இருக்குது? நியாயப்பிரமாணம் அடங்கி இருக்கிறதுனால தான் பாவம் என்ன பண்ணுது? பலனாக இருக்குது. ஐயோ, அது பாவம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துதுங்க, பாவத்தை ஜெயிக்க முடியலங்க, பாவத்தை நான் விட்டு வெளியே வர முடியலங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா,
வேலை செய்கிறது என்னன்னா, அங்கே என்ன இருக்குதுன்னா பலன் இருக்குதுலாம் நியாயப்பிரமாணம் அங்கே வேலை செய்யுது. சரியா? நீங்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பாவத்தினுடைய பலன் இல்லாமல் போயிடும். ஹலோ, எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்ல செய்தி சொல்லி கொடுக்குறேன். ஆமாம், நியாயப்பிரமாணத்தை படிக்காதீங்க. நியாயப்பிரமாணத்தை படித்து பாவத்தை பலனாக்காதீங்க, பாவத்துக்கு பலனூட்டாதீங்க. நீங்கள் பாவத்தை ஜெயிக்கணுமா, நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு என்ன செய்யுங்க, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருங்கள், பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. ஆமாம். ஏன் அப்படின்னா, தேவனுடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, தேவன் எனக்காக இவ்வளவு அன்பு காட்டியிருக்கிறார், இவ்வளவு தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்துருக்கிறார், அவருடைய ரத்தம் என் பாவத்தெல்லாம் கழுவி என்னை பரிசுத்தமாக்கி என்னை இவ்வளவு மன்னித்து என்னை தேவனுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்கிற அந்த அன்பை புரிந்து கொள்ளும்போது நீங்கள் பாவத்தின் மேல் அன்பு கூற மாட்டீர்கள். அதனுடைய அர்த்தம் அதுதான் பாருங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பாவம் உன்னை மேற்கொள்ளாதுன்னு என்ன அர்த்தம்? நீ தேவ அன்பை நல்லா புரிஞ்சுக்கிற, தேவ அன்பு உனக்குள்ள இருக்கிறதுங்கிறத புரிந்து கொள்ற, உன் மேல தேவ அன்பு எவ்வளவோ கொட்டிருக்கிறது என்பதை நீ விசுவாசிக்கிற. அதனால உனக்கு பாவத்தின் மேல அன்பு காட்ட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. தேவ அன்பு என் மேல் நிறைவா இருக்கிறபடியால் பாவத்தின் மீது நான் அன்பு காட்ட முடியாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் மாற்றி யோசித்துட்டாங்க. கிருபை அப்படின்னு சொல்லிட்டா பாவம் செய்கிறதுக்கு எல்லாரும் அனுமதிக்கிறவங்க, இதெல்லாம் தப்பானது அப்படின்னு நினச்சிட்டாங்க. இல்லை, நான் சொல்கிறேன், அவங்க தான் தப்பாகவே சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க நம்மளை. ஆமாம், ரொம்ப நாளாக நமக்கும் புரியாமல் தான் இருந்திருக்கு பாருங்க. இப்போ தான் நல்லா புரிஞ்சிட்டு வருதோம். என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சா என்ன, பாவம் தான் வேலை பண்ணும். பாவத்துக்கு தான், பாவத்தினுடைய பாவம் சும்மா ஓஞ்சி கிடக்கிறப்பா இதை பலனூட்டுறோம். அதுக்கு நியாயப்பிரமாணத்தை பேச பேச சபைக்குள்ள பாவம் பெருகும். ஏன்னா அதுக்கு பேலன்ஸ் செய்யும். ஆனால் நான் சொல்றேன், கிருபையை பேசுங்க, கிருபை பாவத்தை மேற்கொள்ளக்கூடியதாக மாறும். ஆமென். ஏனென்றால் தேவனுடைய அன்பை புரிந்து கொண்ட ஒரு மனுஷன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவனுக்கு அவ்வளவு தேவன் அன்பு காட்டியிருக்கிறார். ஆமென். அவன் மேலே வைத்த கிருபையும் இரக்கத்தையும் அவன் எண்ணி பார்க்கும்போது பாவத்தை எண்றதுக்கு அவனுக்கு நேரமே இருக்காது. ஏனென்றால் அவனுடைய முழு கிருபையையும் அவன் உணர்ந்து விட்டான். அதனால் இங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம மேலே ஆண்டவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் என்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனிங்கள். எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். தன் சொந்த குமாரன் என்னும் பாராமல் அவரையே தந்தருளி நம்மை தான் அன்பு கூர்ந்தார். மிகுந்த அன்புனா இதுதான் பாருங்க. எவ்வளோ பெரிய அன்பு நம்ம மேலே வச்சிருக்கிறார். இங்கே இருக்கிற என் அன்புக்குரியவர்களை, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு குறைவுள்ளவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நீங்கள் மோசமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய அன்பை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்வீர்கள் என்றால், நான் சொல்கிறேன், உங்களை மேற்கொள்ள முடியாதபடி எதிலெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அதிலிருந்து நீங்கள் லகுவாக விடுவிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக ஒரு சிம்பிளாக போயிடுவீங்க. அதை ஜெயிக்க முடியாதபடி இவ்வளோ நாளும் போராடிட்டு இருந்திருப்பீங்க. இந்த பாவத்தை அப்படியே முடியலையப்பா, நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைப்பீங்க. நான் சொல்கிறேன், எந்த பெரிய பாவமாக இருக்கட்டும், தேவ அன்பு உங்கள் மேலே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்றால், நல்லா விளங்கி கொள்வர்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். அவன் தேவ அன்பில் அவன் நிலைக்க ஆரம்பிச்சிருவான். ஆமென். அதனால தான் ஆண்டவர் பவுல் சொல்லும்போது சொல்றார், தேவனுடைய அன்பிலை வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, நீங்கள் அன்பில் நீங்கள் ஊன்றப்படுங்க, அப்போ தெரியும் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது என்று. பாவம் செய்ய நீங்கள் போக மாட்டீங்கிறத அப்போ தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஆமென். அதனால தான் நீங்கள் எப்போதும் தேவ அன்பை உங்கள் இருதயத்தில் நீங்கள் எப்போதுமே உங்கள் இருதயத்துக்குள்ள தேவ அன்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டே வாழ வேண்டும். ஹல்லேலூயா.
நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. தேவன், அதாவது தேவனுடைய கிருபையும் அன்பையும் புரிந்து கொண்டவர்கள் ஏன் பாவம் செய்ய மாட்டாங்கங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஒரு நல்ல அயன் பண்ணி நல்ல ஒரு ஷர்ட்டை போட்டு நீங்கள் நல்ல இன் பண்ணி நல்ல சூப்பராக ஷூலாம் மாட்டி அப்படிலாம் நீங்கள் போகிறீங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு சேறு நிறைந்த சகுதி நிறைந்த அந்த இடத்துக்குள்ளே கூடி நீங்கள் மிதித்து போனால் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிரும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு அதுக்குள்ளே போய் உட்கார்ந்து அல்லது அதுக்குள்ளே போய் நடந்து அந்த அடுத்த பக்கத்துக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. வேறு எங்கேயாவது சுற்றியாவது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போவோமே தவிர நம்ம ட்ரெஸ்ஸை அழுக்காக்குவதற்கு சேரில் போய் நம்ம போய் அந்த சட்டையெல்லாம் அழுக்காக்கி கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அப்படி தானே? இதே தாங்க தேவனுடைய நீதியை நீங்கள் தரித்திருக்கிற போது தேவன் அவருடைய நம்முடைய பாவத்தெல்லாம் எடுத்துட்டு அவருடைய நீதியை நம்ம மேலே வச்சார் பார்த்தீங்களா? அந்த நீதியினுடைய வஸ்திரத்தை தரித்துக்கிட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் பாவத்துக்குள்ளே போகணும், பாவத்தை செய்யணும்னு நீங்கள் துணிந்து செய்ய மாட்டீர்கள். காரணம் என்னென்னா, உங்களுக்குள்ள இருக்கிற நீதியின் வஸ்திரத்தை நீங்கள் நன்றாய் புரிந்திருக்கிறீர்கள். என் பாவத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார், அவர் நீதியை எனக்கு தந்திருக்கிறார். ஆகவே நான் அவருடைய நீதிக்குள்ளே இருக்கிறேன். அவர் என்னை அவருடைய நீதியின் வஸ்திரத்தினால தரிச்சிருக்கிறார். இந்த வஸ்திரத்தை நான் இனியும் என்ன செய்ய மாட்டேன், அழுக்காக்க மாட்டேன், இன்னும் போய் பாவத்துக்குள்ளே நான் விழுந்து கிடக்க மாட்டேங்கிறத நிச்சயமாக நல்லா அறிந்து கொண்டவன் அந்த பாவத்துக்குள்ளே விழ மாட்டான், அந்த பாவத்துக்கு போக மாட்டான். காரணம் என்னென்னா, அவனுக்கு நல்லா தெரியுது, இந்த அழுக்கான வாழ்க்கையை மாற்றி தான் எனக்கு தேவன் நீதியாக தந்திருக்கிறார். இனி இந்த கேவலமான வாழ்க்கை வாழ மாட்டேன்னு சொல்லி அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால அவன் அந்த பாவத்துக்குள்ளே போக மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நீதியின் வஸ்திரம் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். நான் எப்போதும் நீதிக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவன் பாவம் என்கிற நிலைக்கு போக மாட்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். அப்போ கவனிங்க, தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரம் இருளிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள், பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள், பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். என்னென்ன கட்டுகள் இருக்குதோ அந்த கட்டுகள் இருந்தெல்லாம் நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். பாருங்க, உங்களை குறித்து நீங்கள் ஒரு முக்கியமான ஒன்றை நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே பதிச்சுக்கணும். என்னென்னா, நான் தேவனால் நேசிக்கப்படுகிறவன், நான் தேவனால் அன்பு கூறப்படுகிறவன், நான் தேவனுக்கு பிரியமானவன் என்கிற ஒரு நல்ல வார்த்தையை, இந்த உண்மையான சத்தியத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இருதயத்தில் பதித்து வைத்திருக்க வேண்டும். என் கிரியைகளினால், என் செயலினால் தேவன் என் மேலே அன்பை குறைத்து கொள்ள மாட்டார், தேவன் என் மேலே அன்பு கூறுறதை ஒரு நாள் மாற்ற மாட்டாருங்கிற அந்த தெளிவான உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய செயலை கொண்டு தேவனுடைய அன்பை நான் இன்னும் அதிகரித்து கொள்வேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் விட்டுறணும். ஏன்னா அது அப்படி கிடையாது. உங்களுடைய செயலை கொண்டு, நற்கிரியைகளை கொண்டு தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. தேவன் உங்களுடைய கிரியைகளின் வைத்து அன்பு கூறுகிறவர் அல்ல, அவர் ஏற்கனவே உங்கள் மேல் அன்பு கூர்ந்து விட்டார். உங்கள் கிரியைகளெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்கள் மேலே அன்பு கூர்ந்துட்டார். சந்தோஷப்படுறீங்களா? நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இன்னைக்கு தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறாருங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது, இயேசு ஞானஸ்தானம் எடுத்து எழும்பும்போது பரலோகத்திலிருந்து ஆண்டவர் சொல்கிறார், என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆண்டவர் சொன்னது, இவர் மேல் நான் பிரியமாய், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் உங்களுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன்.
அதாவது தேவன் அன்பாக இருக்கிறாருங்கிறத புரியாததுனால தான் அன்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னும் 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 நம்ம நிறைய புரிஞ்சுக்கிட வேண்டும். ஆண்டவரை ஒரு சின்ன மூளையில் வச்சுட்டோம். நம்ம இந்த மூளையில் வச்சுட்டோம். அப்படிதான் சொல்லணும். ரொம்ப குறுகின புத்தியில் நம்ம பார்த்துட்டே இருப்போம் ஆண்டவரை, அப்படி இப்படின்ட்டுலாம். ஆனால் தேவன் உங்கள் புத்திக்கும் என் புத்திக்கும் நம்ம புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத அன்பை அவர் வச்சிருக்கிறார். அவருடைய மிகுந்த அன்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு எல்லையே கிடையாத ஒரு அன்பு. அவர் எப்படிப்பட்ட ஒரு அன்பு வச்சிருக்கிறார் அப்படின்னா பூரணமான அன்பை வச்சிருக்கிறாராம். பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 யோவானில் இருக்கு அவருடைய பூரண அன்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்ப்போம். யோவான் 4வது அதிகாரம் வாசிங்க. 17. பாருங்க, நமக்கு எல்லாத்துக்கும் தைரியம், நல்ல பாதுகாப்பின் உணர்வு, நமக்கு ஒரு ஆரோக்கியமான உணர்வு நமக்குள்ள இருப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை நல்லா இருக்கு பாருங்க. நியாயத்தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, அன்பு என்னில் பூரணப்படுகிறது. யார் அன்பு பூரணப்படுது? தேவ அன்பு நம்ம மேல பூரணப்பட்டிருக்கிறது என்பதை இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். சொல்லுங்க, தேவனுடைய அன்பு என் மேல் பூரணமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, நான் சொல்றேன், முந்தி அவர் அன்பு கூர்ந்தார். அப்போ உங்க கிரியைகள் உங்கள் செயல் எல்லாம் தாண்டி அதுக்கு முன்னாடியே அவர் அன்பு கூர்ந்துட்டார். ஆமென். இவன் பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்தானம் எடுக்க வர்றார். ஆண்டவர் சொல்றாரு, இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், என் நேசகுமாரன் இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேங்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொன்னாரா, அல்லது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து எல்லா கிரியைகளையும் நல்லா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாரா அப்படின்னா, பிதா இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடியே, எல்லா கிரியைகளையும் காண்பிக்கிறதுக்கு முன்னாடியே, இவர் என்னில் என் நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னார். ராமன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அருமையானவர்களே, தேவன் எப்போதும் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்குறாரு? நம்மில் ஒருவனாக பார்க்குறார். நமக்குள்ளதான் அவருக்குள்ளதான் நம்மளை பார்க்குறார். ஆகவே நாமும் இயேசு கிறிஸ்துவையும் எப்படி பார்க்குறாருன்னா, பிதாவாகிய தேவன் எப்படி பார்க்குறாருன்னா, இயேசுவை பார்க்கும் போதெல்லாம் நம்மளையும் பார்க்குறார். ஆமென். ஆமாம், நம்ம எல்லாத்தையும் அவருக்குள்ளே தான் பார்க்குறார். அதனால் பாருங்க, இயேசுவை பார்க்கும்போதும் இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது நம்மையும் சேர்த்து தான் அதில் பார்க்குறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள். அப்போ கிறிஸ்துவை ஆசீர்வதிக்கும் போது உங்களையும் அதோடு சேர்த்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க இதை? ஏன் அவரை மட்டும் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு பார்க்குறேன்னா, அவரை பார்த்துட்டா போதும், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற நாமெல்லாம் ஒன்று தான். ஆமென். இயேசு கிறிஸ்து மேலே பிரியமாக இருக்கிறார்னா நம்ம மேலேயும் அதில் பிரியமாக இருக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார், நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன். ஆண்டவர் உங்களையும் அவருக்குள் பார்த்து உங்கள் மேலையும் பிதாவாகிய தேவன் பிரியம் வைத்திருக்கிறார். நான் இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தை படித்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி படிச்சுட்டு இருந்தேன்னா, அந்த வசனத்தை எப்படி படித்தேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள்.
நான் அதை வேகமாக படிக்கும்போதோ இல்லாட்டி நான் கவனக்குறைவிலே படிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எபேசியர் நிருபம் 1வது அதிகாரத்தில் இந்த 3வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். நான் வாசித்து சொல்லும் போதும் புரியும் பாருங்கள். நான் இதெல்லாம் ஒழுங்காக தான் படிச்சுட்டே வந்திருக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், கிறிஸ்துவுக்குள் நம்மளை பரிசுத்தமாக நிற்கும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க, பிரியமானவர்களுக்குள் அப்படின்னு நான் வாசித்துட்டேன். ஆனால் அதில் என்ன பண்ணிருக்கு? பிரியமானவருக்குள். ஹலோ, கவனிக்கிறீங்களா? பிரியமானவருக்குள், பிரியமானவர்களுக்குள் அல்ல. நான் தப்பாக படிச்சிருந்தேன் எவ்வளோ நாளும். ஆனால் அங்கே பாருங்க, பிரியமானவருக்குள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்குள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவர் தான் பிரியமானவர்னு, நேசகுமாரன் இவர் மேல் பிரியமா இருக்கிறேங்கிறார். இவருக்குள் தாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, பாருங்க, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல கவனிங்க, தேவன் நம்ம மேலே பிரியமா இருக்கிறார். நமக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மளை ஆசீர்வதித்து அவர் எவ்வளவு நம்மளை மேன்மையாக வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பிரியமானவருக்குள், எல்லாரும் சொல்லுங்க, பிரியமானவருக்குள். இயேசு கிறிஸ்துவுக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாம் அவருடைய தயவின் சித்தத்தின்படி என்னவா? சுவிகார புத்திரராகும்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் பிதாவினுடைய பிள்ளை குடும்பம் அப்படிங்கிறதுக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். அவருடைய குடும்பமாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, தேவன் எவ்வளவு நம்ம மேலே அனுபவிச்சிருக்கிறார். இதை நீங்கள் வாசித்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படின்னா, 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை அப்படின்னு. அக்கிரமங்களை மரித்து கிடந்தோம்னா என்ன அர்த்தம்? உயிர் இல்லாமல் இருந்தோமா அப்படின்னா இல்லை. தேவனை பற்றி எந்த அறிவும், எந்த ஒரு தொடர்பும், அவரை பற்றிய அறிவோ தொடர்போ, அவரை பற்றிய ஒரு கொஞ்சம் கூட நமக்கு எந்த ஒரு விழிப்பும் இல்லாத ஒரு நிலையில் பாவத்தில் நல்லா உழண்டுக்கிட்டு சந்தோஷமாகிட்டு, பாவம் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. பாவத்தை ரொம்ப சந்தோஷமாக செஞ்சிட்டு இருந்தோம். அது ரொம்ப இனிமையாக இருந்தது, கவர்ச்சியாக இருந்தது, இருதயத்துக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படிலாம் நம்ம இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தோம். பாவம் எப்படி பண்ணலாம், பாவத்தில் எப்படி உழண்டு சந்தோஷமாக இருக்கலாம், இதை தான் நம்ம யோசிச்சுட்டே இருந்தோமே தவிர, ஆண்டவருக்குள்ளே எப்படி வாழ்கிறது, ஆண்டவரோட எப்படி உறவாடுவது, அவருடைய வார்த்தையை எப்படி தியானிப்பது, அவருடைய வார்த்தையில் எப்படி வாழ்கிறது, அவருடைய ஜீவனை பற்றி வாழ்வது எப்படி, அவருடைய ரட்சிப்புக்குள்ளான புது சிருஷ்டிப்புக்குள்ளே எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒன்றும் தெரியாமல் ஒரு மரண நிலைக்குள்ள, ஆவிக்குரிய நிலை இல்லாத ஒரு நிலையில் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். ராமேன் சொல்லுங்க பாப்போம். தேவனோ ஐஸ்வர்யம் உள்ளவராய்
நம்மில் அன்பு கூர்ந்த தமது மிகுந்த அன்பினாலே, அவருடைய மிகுந்த அன்பினால நம்மளை என்ன பண்ணாரா? உயிர்ப்பித்தார். அவரோடு கூட எழுப்பி உன்னதத்தில் உட்காரவும் செய்தார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமானது! எவ்வளவு தேவன் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார் பாருங்க. அக்கிரமத்தில் மரித்து கிடந்தோன்னா என்ன அர்த்தம்? தேவனை பற்றி அறிவே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தோம். அறிவே இல்லாம இருந்தோம். ஒன்றும் தெரியாது, ஜெபிக்க தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, பைபிள் வாசிக்க புரிய தெரியாது, சொல்லி கொடுத்தா கூட விளங்காது நமக்கு. அப்படி இருந்த நம்மை தூக்கி எடுத்து உன்னதத்தில் உட்கார வச்சு அவருடைய சொந்த கூட்டமாய், சொந்த பிள்ளைகளாய் நம்மளை அரவணைச்சு நடத்துறார்னா தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களாம் நல்லவங்களா இருக்கிறதுனாலே உள்ள வந்தீங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவருடைய அன்பினால் உள்ள வந்தவர்கள். அவங்க மட்டும் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் அன்பு நம்ம இங்க கொண்டு வந்திருக்கிறது. அவருடைய அன்பு நம்ம எல்லாரையும் இங்கே ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறது. இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கும் ஆண்டவரை துதிப்பதற்கும் ஒரே ஒரு காரணம், அவருடைய அன்பு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. சந்தோஷப்படுறீங்களா? ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறேன் அன்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் மீது அன்பா இருக்கிறார். அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். மிகுந்த அன்பினாலே உங்களை அன்பு கூறுகிறார். உங்களுடைய செயலினால் தேவனை மாற்றலாம் என்று நினைக்காதீர்கள். தேவனுடைய அன்பை நீங்கள் குறைக்கவோ கூட்டவோ உங்களால் முடியாது. அதை சம்பாதிக்கவும் முடியாது. ஒன்னே ஒன்று, அவர் உங்கள் மேலே ஏற்கனவே முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார் என்கிறதுல நீங்கள் வைக்கிற விசுவாசம்தான் உங்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உங்களை வெற்றிகரமாய் மாற்றி வெற்றிக்குள்ள உங்களை நடத்துகிறதற்கு அதுவே, அந்த அறிவே போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என் மேலே வச்சிருக்கிற அன்பு நித்தியமானது, அது மாறாது என்கிற அந்த அறிவே உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருகிறதா இருக்கிறது, ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையை சீரான வாழ்க்கையாக அமைக்கிறது. சந்தோஷப்படுறவங்க மட்டும் ஒரு கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாருங்க, இயேசுவை எப்படி ஆண்டவர் பிரியமானவர் என்று அழைக்கிறாரோ, அவருக்குள் நம்மையும் பிரியமானவர் என்று அழைக்கிறார். பிரியமானவர்களுக்குள், ஆமென். பிரியமானவருக்குள், பிரியமானவர்களுக்குள் அல்ல, பிரியமானவருக்குள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மையும் பிரியமாய் அழைக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்மையும் அவருடைய பிள்ளையாக, குடும்பமாக சேர்த்து வைத்திருக்கிறார். இந்த அன்பை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த நிலையில் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய காரியங்களில் இளைப்பாறுதலோடு நீங்கள் வாழ்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய அன்பை விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருடைய அன்பு மாறாத அன்பு, விசேஷித்த அன்பு, மிகுந்த அன்பு. எல்லாரும் அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன்
மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்து கைகளை தட்டி மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம், இதய தீபம் இரக்கத்தின் சிகரம், பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவேன், எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், கைகளை தட்டி மகிழ்ந்து மகிழ்ந்திரு, மகிழ்ந்து மகிழ்ந்து சொல்லவோ, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்து இன்னும் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து ஆமென், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஆண்டவருடைய மார்பில சாய்ந்து அவருடைய இதய துடிப்பை அறிந்து மகிழ்ச்சியோட நான் இருப்பேன், மகிழ்ந்து 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 நான் இருப்பேன். அவருடைய இருதயமெல்லாம் என் மேல அன்பு, அவருடைய இருதயமெல்லாம் நிறைந்திருப்பது என் மேல உள்ள அன்பு. அவர் என்னை நேசிக்கிறார், என் மேல அன்பா இருக்கிறார், மிகுந்த அன்பினால் என்னை நிரப்பி இருக்கிறார். அவருடைய மிகுந்த அன்பு சொல்லுங்க, என் மேல அன்பு, ஆண்டவருடைய அன்பு மிகுந்த அன்பு. என் மேல ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார், என் மேல தேவனுடைய அன்பு அளவில்லாமல் இருக்கிறது. அவருடைய அன்பு முந்தி என் மேல வந்திருக்கிறது, என் மேல அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். ஓ ரபா ரபா ரகதனம ரபா, அவருடைய அன்பு, அந்த அன்பை பெற்றுக்கொள்றதுக்கு நான் ஒன்றும் செலவு பண்ணல, நான் ஒன்றும் பிரயாசப்படல, நான் ஒன்றும் உழைக்கல, நான் ஒன்றும் கொடுக்கல, அதுக்காக நான் ஒன்றும் முயற்சி பண்ணல. இந்த வெளிப்பாடு எனக்கு கர்த்தர் தந்ததுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அன்பை கூட்டவோ குறைக்கவோ என்னால முடியாதுங்கிற வெளிப்பாடு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லுவோமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஹalleluya. God bless you. God bless you.